பொழுது விடிந்ததும் இங்குள்ள பாழடைந்த வீட்டில் 3 இளைஞர்கள் இரத்த வெள்ளத்தில் சரிந்து கிடக்கும் செய்தி அப்பகுதி முழுவதும் காட்டுத் தீயாய் பரவியிருக்கிறது. 2 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்து விட, ஒருவர் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி இறந்து போயிருக்கிறார். தகவல் அறிந்து தலையிலும் மாரிலும் அடித்துக்கொண்டு ஓடி வந்த உறவினர்களை பார்த்து மருத்துவமனை வளாகமே அதிர்ந்து போயிருந்தது. கொல்லப்பட்டவர்களில் ஒரு நபர் புதுச்சேரியையே ஆட்டி படைத்த பிரபல ரவுடி தெஸ்தானின் மகன் ரிஷி. சம்பவ இடத்திலிருந்து தடயங்களை சேகரித்த போலீசார் அங்கிருந்த இருவரின் உடல்களையும் பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்துவிட்டு விசாரணையை தொடங்கியுள்ளனர். கொல்லப்பட்டவர்கள் ரிஷி, தேவா மற்றும் ஆதி. இந்த மூவரும் நண்பர்கள். இதில் ரிஷி ஒரு காலத்தில் புதுச்சேரியை நாட்டு வெடிகுண்டால் அதிர விட்டுக் கொண்டிருந்த பிரபல ரவுடி தெஸ்தானின் மகன். 18 வருடங்களுக்கு முன்பு தெஸ்தானின் வீட்டிற்கு திருமண பத்திரிகையை கொடுப்பது போல சென்ற ஒரு கும்பல் அவரை தீர்த்து கட்டியது. இந்த சம்பவத்திற்கு பிறகு வெகு காலமாக தெஸ்தானின் பெயர் எங்கேயும் அடிபடாமல் இருந்தது. இந்த சூழலில்தான் அவருடைய மகன் கொல்லப்பட்ட செய்தியின் மூலம் மீண்டும் தெஸ்தானை அனைவரும் நினைவு கூர்ந்திருக்கிறார்கள். காவல்துறையினரின் முதற்கட்ட விசாரணையில் அரியாங்குப்பத்தில் பிரபல ரவுடியாக வலம் வந்த முகிலன் என்பவரை சென்ற 2023ஆம் ஆண்டு பன்ருட்டியில் வைத்து ஒரு கேங் தீர்த்து கட்டியது. அந்த கொலையை முன்னின்று செய்தவர் சத்யா. புதுச்சேரியில் விக்கி என்பவரின் கேங்கும் சத்யா கேங்கும் பொழுதுபோக அடிதடியில் ஈடுபடக்கூடியவர்கள். இவர்களின் இரத்த வெறியாட்டத்திற்கு பலியானவர்தான் முகிலன். தன்னுடைய சேனையில் ஒரு வீரனை இழந்துவிட்ட காரணத்தால் விக்கி முகிலனின் கொலைக்கு பழிக்கு பழிவாங்க வேண்டுமென துடித்திருக்கிறார்.